ஏன்னா அவங்களுக்கு தான் அப்போ நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் சப்போர்ட் பண்ணும்போது அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகி அவங்க வெளில வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஸ்பார்க் க்ரியேட் ஆச்சு. சூப்பர். யார் ரொம்ப பொசசிவ்? 2 பேருமே இருப்போம் பொசசிவாக. இல்லை நான் கேள்விப்பட்டது வேறு. சரி, அவங்க தான் பொசசிவ். நான் அது கேள்விப்படலையே. என்னங்க சொல்கிறீங்க? நான் விஷ்ணு கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். நீங்கள் தான் ரொம்ப பொசசிவ்னு கேள்விப்பட்டேன். பொசசிவாக இருப்பாங்க. அதான் 2 பேருமே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். யார் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ்? இப்போ யார் கார் ஓட்டுவா, யார் ஃபோன் யூஸ் பண்ணுவா, இப்படிலாம் கேட்பீங்களா? புரியலையே. நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லுங்க. யார் ரொம்ப ப்ரொடெக்டிவ்? 2 பேருமே. யார் ரொம்ப அந்த மெஸ்ஸியாக சில விஷயம் பண்ணுவோம்ல, அது யார் 2 பேரில் ரொம்ப? அதுவும் 2 பேருமே. நான் என் ரூம் எல்லாம் மெஸ்ஸியாக வச்சுப்பேன். யார் ரொம்ப ரொமான்டிக்காக சர்ப்ரைஸ் பண்ணுவா? நான். அப்படியா? என்ன அப்படி? நம்மளால முடிஞ்ச ரொமான்ஸ் அவ்வளோதான். அவ்வளோதான். அப்படி என்ன? ஓரளவுக்கு நம்மளுக்கு வர ஓரளவு. அந்த ஓரளவுக்கு இதுக்கு நீங்கள் ரொமான்டிக்காக பண்ண சர்ப்ரைஸ் என்ன சவுண்ட்? அதுதான் அந்த ப்ரப்போஸ் இல்லையா? அதுவா? அது அவ்வளோ ரொமான்டிக். நம்மளுக்கு தெரிஞ்ச ரொமான்ஸ் அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ப்ரப்போஸ் பண்ணுறது ரொமான்ஸ்ன்றது அப்படிலாம் பார்க்குறதுலாம் எப்படி 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 வெறும் பார்வையால் பார்க்குறது ரொமான்ஸ் கிடையாது. நிறைய விஷயம் பண்ணுவோம்ல கேரிங்காக, அதெல்லாம் கூட ரொமான்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் நீங்கள் வெளியில் வந்த பிறகு 2 பேரும் ஒரு டிரைவ் போனீங்களே. டிரைவா? இல்லையா? ஆமாவா இல்லையா? டிரைவ்னா டிரைவ் கார் ஓட்டும் போது டிரைவ் போகிறது தானே? ஆமாம், அதை தாங்க கேட்டேன். அது என்ன 2 பேரும் வந்தோடனே டிரைவ் போனீங்கன்னா எனக்கு புரியல. இல்லைங்க, அடுத்த கேள்வியில் போயிடலாம். சரி, என்னையே குழப்புறீங்க. ஓகே. யார் ரொம்ப லேட் பண்ணுவா ஏதாவது ஒரு விஷயம்னா? அவங்க தான். அவங்க தான். ஆமாம், நான் வந்து பங்க்சுவல். ஓகே. இது வரைக்கும் லேட்டாக வந்துட்டேன். அதனால தான் நான் இல்லை, டிராஃபிக். அதனால தான் நான் வாய் திறக்கல. சரி, அவருக்காக குக் பண்ணியிருக்கீங்களா? ஃப்ரெண்டுக்காக, விஷ்ணு ஃப்ரெண்டுக்காக குக் பண்ணி? யாருக்காகவும் குக் பண்ணது இல்லைங்க. யாருக்குமே குக் பண்ண. ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ்ல தான். ஃபர்ஸ்ட் டைம் இதில் தான் குக் பண்ணுதா? ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி வீட்டில் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் யாரும் சாப்பிட்டதில்லை. அது நீங்கள் மாற்றிடலாம். லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன? லைஃப்ல ரிக்ரெட் பண்ணுறதா? அதான் லேட்டாக வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் நானே உருவாக்கிக்கிட்டேன். அதனால இப்போது நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருக்குன்னா அதை டக்குன்னு எடுத்துக்கிட்டு இதுதான் என் மைனஸ், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே மூவ் ஆன் ஆயிருந்தேன்னா உங்கள் லைஃப் வந்து டக்குன்னு மாறி இருக்கும். ஸோ எனக்கு அது லேட்டாக நான் ரியலைஸ் பண்ணி நான் என்னை மாற்றிக்கிட்டதுனால லைஃப்பில் எனக்கு எல்லாமே லேட்டாக நடந்தது. ஸோ அதனால் எல்லோரும் சீக்கிரமாக லைஃப்பில் வந்து மாற்றிக்கோங்கன்றேன். ஓகே. ஸோ லைஃப்பில் நீங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் அந்த 17 lakhsக்கான ஒரு விஷயம் நிறைய இடத்துல பேசப்பட்டது. உங்கள் கண்ணு முன்னாடி வந்தானா என்ன பண்ணுவீங்க? எப்படிங்க கண்ணு முன்னாடி வருவான்? 17 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி? ஒரு வேளை வந்தாச்சு. சவுண்ட்ஸ் ஐ எம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். பதில் சொன்ன. ஒரு வேளை கண்ணு முன்னாடி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் தான் எடுத்தான்னு எனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியுமா? தெரிஞ்சால் அவனை வந்து ஒரு 1 monthக்கு அவனை வந்து என் பின்னாடி ஃபாலோ பண்ண வச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிற காசுலாம் ஆட்டே போட்டுருவேன்.